நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் இருக்கிற சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போடணும், பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி போடணுங்கிற விஷயங்கள்லாம் தான் பார்க்க போகிறோம். தமிழ்லையும் அதுதான் சந்தாவிற்கான செயல்முறைகள். இதை வந்து வருவாய் மற்றும் செலவின கணக்கில் எப்படி செயல்படுத்தணும், நெக்ஸ்ட் இருப்பு நிலை குறிப்பில் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி சம் வந்து நம்ம டப்பா இருக்கிற சம்னு சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கிற சம் பேராகிராஃபா டப்பா இல்லாத சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டப்பா இருக்கிற சம் பத்தி பார்த்துடலாம். இது வந்து எந்த அக்கௌண்ட்ல போட போறோம், ஃபர்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போட போறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னாலே நமக்கு தெரியும் அந்த இயர்ல இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் எடுக்கணும். ப்ரீவியஸ் இயரையோ நெக்ஸ்ட் இயரையோ வந்து எடுக்கக்கூடாது. இங்க பாருங்க இல்லஸ்ட்ரேஷன் 8 சம் தான் பார்க்க போறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் தி அமௌண்ட் தட் வில் பி ஷோன் இன் தி சப்ஸ்கிரிப்ஷன். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை அதே இந்த மாதிரி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் போடணும், பேலன்ஸ் ஷீட்டும் வந்து போடணும். ஸோ இந்த சம்ல அவங்க டைரக்டா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 31st March 2017 சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்கிற டப்பால 31st March 2017 அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ. இதை தாண்டி கொஸ்டின்ல வர என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா வர வேண்டிய காசு இன்னும் வராம இருக்கு. அதுதான் நம்ம தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெற வேண்டிய சந்தா அப்படின்னு சொல்லுவோம். சந்தா காசு நமக்கு வரணும், பட் இன்னும் வரல, பட் வரப்போகுது அப்படிங்கிறத பெற வேண்டியதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷமே வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அந்த இயர் போட்டு அந்த ஆண்டில் பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ்ல வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த 2016-17 இந்த வருஷத்துக்கு பதிலாக லாஸ்ட் இயரே வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு அப்படின்னா 1000 rupees சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓபன் பண்ணிடலாம். டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பட் இதில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு இன்கம், ஸோ அதனால நமக்கு இன்கம் சைடில் தான் வேலை அதிகம். ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் ரிசீவ் ஆன சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா பெற்றது 60,000 இன்னொரு காலம்ல நோட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் இயர் 2016-17 2400 சொல்லியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங்னா நம்ம பெற வேண்டியது, அதை வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கூட நம்ம ஆட் பண்ண போறோம். 2400 rupees நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஐட்டம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து இதை நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படி வந்து இந்த 1500 எடுக்கலையோ அடுத்த வருஷத்துக்கான காசு, அதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் வந்து இந்த காசை வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வருஷத்துக்கு பதிலாக லாஸ்ட் இயரே ரிசீவ் ஆனதுனால சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இன் அட்வான்ஸ்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். தமிழ்ல வந்து முன்கூட்டி பெற்றதுன்னு சொல்லுவாங்க. 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நம்ம நோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஸோ இது மூணுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணா போதும். ஸோ 60,000 + 2,400 + 1000 எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா 63,400. இவ்வளவுதான் இந்த சம்.